சேனலில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் எப்படி தாபா பன்னீர் செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு என்ன டிஷ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற டிஷ்லாம் எங்களால் போட முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் அடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய பெரிய 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ 1 லெமனில் அரை லெமன் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதை ஜூஸ் எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகத்தூள். ட்ரை மேங்கோ பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பன்னீரெல்லாம் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய மசாலாஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பன்னீர்லேயும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலையை கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ரெசிப்பியில் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இதே போல் நீங்கள் சிக்கனு மீன் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கருவேப்பிலையை சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது 1 ஹவர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர்லாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்மளுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆயில் தேவையில்லை, இதுக்கு கொஞ்சமாகவே போதும். அதையே நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பன்னீராக நம்ம இதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர்லாம் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா எல்லா பன்னீருமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம திருப்பி 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பன்னீரை செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சில்லி பேஸ்ட்டு பிடிக்காதவங்க நீங்கள் மிளகாத்தூள் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது நம்மளுடைய தாபா பன்னீர். வீடியோ பார்த்துருக்கோம் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.